டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 12-13 வருடங்களுக்கு மேலாக ஸ்பெஷலா ஒரு டீ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க. இந்த டீ இல்லைன்னா எனக்கு அந்த நாளே கிடையாதுங்க. ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணி நம்ம கிட்ட வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த டீல அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 22 மூலிகைகள் இதுல சேர்ந்து, அதாவது நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கான மூலிகைகள் தான் இதுல ஸ்பெஷலா சேர்த்திருக்கோம். நிறைய மூலிகைகள் இருக்கு. வாதம், பித்தம், கபம் இதை பேஸ் பண்ணி வாத நோயாளிகளுக்கு, வாத நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை, பித்த நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகை சேரும், கப நோய் இருக்கிறவங்களுக்கு இது. ஸோ அந்த மாதிரியும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, ஸோ அப்போ பார்த்தோம்னா டீடாக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸும் இதுல ஆட் பண்ணி ரெடி பண்ணக்கூடியதுதான் இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ. இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முக்கியமாக உடல் எடை குறைப்பு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ நமக்கு நிறைய பலன்கள் தருதுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையில எந்திரிச்சுமா, இல்லைங்க இந்த டீ இந்த காஃபி நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ குடிக்கும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சு நான் வாக்கிங் போறேன், இல்லை ஜிம்முக்கு போறேன், ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கு, நான் எக்ஸசைஸ் பண்றேன், யோகா பண்றேன், இது எல்லாமே நீங்க செய்துட்டு இருக்கும்போது இதை குடிச்சிட்டு நம்ம போனோம்னா உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர ஆரம்பிக்கும். சரி, அப்படி இந்த மூலிகைகள் என்னென்ன நம்ம உடல்ல நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்சர். ஸோ உடல்ல அதிகமான உஷ்ணம் இருந்து குடல் பகுதியில அல்சர் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இதுல நிறைய மூலிகைகள் இருக்கு. அதாவது ஏலரிசி, அடுத்தது அதிமதுரம், இதுல நிறையவே இருக்கு. இந்த ஏலரிசி, அதிமதுரம், சீரகம், இந்த மூலிகைகள் எல்லாமே என்ன செய்யும்னா, நம்ம உடல்ல உஷ்ணத்தை குறைத்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படுது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா, வாதம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இதுல மூலிகைகள் இருக்கு. முதல்ல இதுல அஸ்வகந்தா, அதுக்கு கண்டங்கத்திரி, சடாமாஞ்சள் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் மருதம் பட்டை, மரமஞ்சள், இந்த மூலிகைகள் எல்லாமே வாதத்தை சரி செய்யறதுக்கு முக்கியமான மூலிகைகளாக இதுல இருக்கு. இதே மாதிரிதான் பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் நிறைய மூலிகைகள் இதுல சேருது. சதக்குப்பை இதுல இருக்கு, நெல்லி வற்றல் இதுல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அதிமதுரமும் பித்தத்தை இதுல குறைக்கக்கூடியதுதான், இதுவும் நமக்கு இருக்கு. முக்கியமாக துளசி விதைகள் இதுல இருக்கு. அதுகளோட சேர்ந்து பார்த்தோம்னா காட்டு எலுமிச்சை தூள் இதுல சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் கபத்தை குறைப்பதற்கு சில மூலிகைகள், முக்கியமாக பார்த்தோம்னா திப்பிலி மூலம் இதுல, அதாவது வேர் பகுதி திப்பிலி மூலம் இதுல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு மிளகு, அதாவது சிறு மிளகு இதுல சேர்ந்திருக்கும், வெண்மிளகும் இதுல சேருது, வால் மிளகும் இதுல சேர்ந்திருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னும் சில மூலிகைகள் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை குறைப்பதற்கு நன்னாரி, வெட்டிவேர், விலாமிச்சி வேர், இந்த மூலிகைகளும் இதுல சேர்ந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்னும் சில மூலிகைகள் கலந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீயை தினமும் எப்படி குடிக்கலாம்னா, ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த டீயை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடங்கள் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதில் தேன் சேர்த்து ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொன்னா, தொண்டை பகுதியில தைராய்டு இருந்தாலோ, இல்ல குரல் கம்மல் பிரச்சனை இருந்தாலோ, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் போதோ, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் போதோ, இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ நமக்கு பயன்படுது. ஸோ இதை நம்ம தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு வெளியேறுது. நல்லா பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் கண்டிஷன், ஃபேட்டி லிவருக்கு நம்ம மெடிசன்ஸ் என்ன வேணாலும் எடுத்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு அப்படின்னாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா மலச்சிக்கல், இப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ பயன்படுது. இது மட்டும் இல்லை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஏன்னா பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கிறது தான். இப்போ கழிவுகள் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுவதற்கு
இந்த டீடாக்ஸ் டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை பருகும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் எடை குறையறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீ அப்படின்னு சொல்றது நிறைய பேர் காஃபி டீ குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் அதை விட்டுட்டு இப்போ இந்த ஹெர்பல் டீடாக்ஸ் டீயை குடிச்சிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.